இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், 4 மாதம் தொடங்கின மாதிரி தான் இருந்துச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ 5வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த 5வது மாதத்திலாவது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா, அதிசயத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி நாம் ஏங்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அநேக காரியங்களில் நாம் குழம்புகிறவர்களாக கூட காணப்படுவோம். இந்த நாளில் பார்க்கும்போது கடந்த மாதம் முழுவதும் ஒரு குறையின்றி காத்த தேவன் இந்த மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. கடந்த மாதத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலும் நீர் கூட இருந்து ஆளுகை செய்து நடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் எங்களுடைய தேவைகள் மேலே நீர் அசைவாடி அதை சந்திப்பீராக. எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இந்த நாளிலும் தகப்பனே உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்படும்படியாக இந்த மாதம் இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியுள்ள மாதமாய், ஒரு சந்தோஷம் சமாதானமுள்ள மாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமாம். இந்த 5வது மாதத்திலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா, அதிசயம் செய்ய மாட்டாரா, என் சூழ்நிலை மாற்றப்படாதா, என் குடும்பத்தின் சிறையிருப்பு மாற்றப்படாதா என்று சொல்லி நாம் ஏங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்திலே நாம் பசியோடு இருக்கிறோமோ, தாகத்தோடு இருக்கிறோமோ, அந்த காரியத்திலே ஆண்டவர் உன்னை திருப்திப்படுத்துவேன் என்று சொல்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்போது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நீ திருப்தி இல்லாமல் இருக்கிறாயோ அந்த காரியங்களிலே ஆண்டவர் நீ திருப்திப்படுத்தும்படியாக இந்த மாதத்திலே கடந்து வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் என்னென்ன காரியம் தடைப்பட்டதோ, அதில் தாகத்தோடு இருந்தாயோ, பசியோடு இருந்தாயோ, அந்த காரியங்களெல்லாம் இந்த மாதத்திலே ஆண்டவர் செய்து முடிக்கப் போகிறார். ஏன்னா திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது பசியாக இருக்கிற நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நீங்கள் என்னென்ன காரியத்திலலாம் பசியாக இருக்கீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கப் போகிறார். ஒரு குறைவின்றி நிறைவாக்கி அவர் நடத்துகிற தேவனாய் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் பார்க்கும்போது ரூத்துடைய வாழ்க்கையில் பாருங்களேன், ஒரு தரித்திர நிலைமை தான். அவங்க பசிக்காக தான் அங்கே வயலில் போய் அவங்க நினைச்சிறாங்க நெற்கதிர்களை பொறுக்க போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது, போவாஸ் அங்கு கடந்து வந்து அவளுக்கு ஆகாரம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவள் திருப்தியாய் சாப்பிட்டு தன்னுடைய மாமியாருக்கும் அங்கே கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். ரூத் 2:8 வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த நாளில் ஆண்டவர் பசியோடு யார் இருந்தாலும் அவர்களை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் அங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க, அப்படியே அந்த தரையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு, அவங்க பசியோடு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே கேட்குறாரு, உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஆகாரம் கொடுக்கணுன்னா எங்கிட்ட அவங்க காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டு 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து ஆண்டவரின் சில அந்த ஜனங்களுக்கு போஷிக்க கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில்
என்ன உங்கள் கைகளில் இருக்கிறதோ அதை கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை பசியோடு விட்டுவிடவே மாட்டார். என் தரித்திர நிலைமை மாறாதா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய தரித்திர நிலைமைகளை மாற்றும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன காரியத்தில் நீ தரித்திரமாக இருந்தாலும் இந்த நாளில் அந்த தரித்திர நிலைமைகள் முற்றிலுமாய் மாறப்போகிறது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. பசியோடு அவருடைய பிள்ளைகளை அவர் உறங்க விடுவதும் இல்லை. ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரராக ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்தாமல் விடவே மாட்டார். நிச்சயமாகவே இந்த நாளிலே என்ன காரியங்கள் உங்களை திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு அடையும்படியான காரியத்தை தேவன் உன்னத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், அவர் நினைச்சிறாரு உச்சிதமான கோதுமையினால் நினைச்சிறாரு நம்ம நினைச்சிறாரு திருப்தி ஆக்கிறார். கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தி ஆக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த நாளில் கண்மலையின் தேன் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற ஒரு தேனினால் உங்களை திருப்தியாக்க போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த நாளில் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி நடத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா என்ன காரியம்தான் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாள் உங்களுடைய கணவனுடைய கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், கற்பத்தின் கனி இல்லாத ஒரு சூழ்நிலையை காணப்படலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் திருப்தி இல்லாமல் இருக்கீங்க. அந்த காரியத்தில் திருப்திப்படுத்தும்படியாக அவர் கண்மலையின் தேனினாலே உங்களை நிச்சய போகிறாராம் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த நாளில் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் திருப்தியாக்கி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். என்னென்ன காரியத்தில் நீங்கள் திருப்தி இல்லாமல் இருக்கீங்களோ அத்தனை காரியத்தில் அவங்களை திருப்திப்படுத்தும்படியாக இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய கடன் பிரச்சனையில் இந்த நாளில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் புலம்பி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை திருப்திப்படுத்த போகிறேன். நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருக்கும்படியான காரியத்தை நான் உனக்கு செயல்படுத்த போகிறேன். அதில் தானே நீ திருப்தி இல்லாமல் இருக்கிறேன். என் கடன் பிரச்சனை மாறிட்டுனா ஒரு நிம்மதியாக இருக்கலாம், ஒரு சமாதானமாக இருக்கலாம், பிள்ளைகளோடு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கலாம் இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்க போகிறார். கைட்டு செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு கை கெட்டினது வாய் கெட்டவில்லையே என்று சொல்லி நீ புலம்பி தவித்து கொண்டிருக்கலாம். எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் அது கைகூடி வரவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவராக இருக்கிறார். எவ்வளவு நாட்கள் அது தாமதித்ததோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த நாளில் இவனை திருப்திப்படுத்தும்படியாக அவர் அந்த காரியங்களை கைகூடி வர பண்ண போகிறார். ஏன் சோர்ந்து போகிற? இந்த நாள் அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைப்படாது. இந்த நாளில் அவனை திருப்தியாக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாட்களில் பார்க்கிறோம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இவ்வளோ நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நன்மையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் நீங்கள் புலம்பி உங்களுடைய வாய் நினச்சிட்டு வேதனையினால் நிறைந்த வார்த்தைகளை பேசினது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வாயை நன்மையினால் நான் திருப்தியாக்க போகிறேன். என்னென்ன காரியத்திலெல்லாம் நீ திருப்தி இல்லாமல் இருக்கிறாயோ அந்த காரியத்திலெல்லாம் நான் உன்னை நன்மையினால் என்ன செய்ய போகிறேன்? திருப்தியாக்க போகிறேன். நீ கல்லுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்பும்படியாக இந்த நாள் உன்னை திருப்தியாக்கி நடத்துகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். என் தரித்திர நிலைமை முற்றிலுமாய் மாற்றப்பட்டு விடுமா? என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட காணப்படலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் மிகவும் அதிசயமாய் காணப்படுகிறது. உங்களுடைய வேதனை நிறைந்த வாழ்க்கை இந்த நாட்களிலே மாற்றப்பட போகிறது. உங்களுடைய நிந்தையை ஆண்டவர் புரட்டி போடும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிறார்.
இந்த நாளில் உன்னை திருப்தியாக்க வேண்டுமானால் உன் நிந்தைகள், உன் அவமானங்கள், உன் ஏளனமான பேச்சுகள், உன்னை குற்றப்படுத்துகிற காரியங்கள், உன்னிடத்தில் இருக்கிற குறைகளை சுட்டி காண்பிக்கிற காரியங்கள் அனைத்திலுமே ஆண்டவர் உன்னை திருப்தியாக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தைகளையுமே புரட்டி போட்டு, வேதனைகளையும் கண்ணீர்களையுமே புரட்டி போட்டு இந்த நாட்களில் உன்னை ஆச்சரியமான பாதையிலே வழி நடத்தப் போகிறார். ஏன் நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாய்? என்னால் முடியலப்பா, என்னால் செய்யவே முடியலப்பா அப்படின்னு சொல்லி நீ அழுது புலம்புகிறாயா? உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். மகனே மகளே, நான் உன்னை திருப்தியாக்கி நடத்தப் போகிறேன். 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு திருப்தியாக்குனது போல் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான காரியத்தை நான் வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறேன். ஏன் நீ கலங்கி தவிக்கிறாய்? எப்போதான் என் சூழ்நிலை மாறும்னு சொல்லி புலம்பிக்கொண்டே இருக்கிறாயா? இன்றைக்கு உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்கப் போகிறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்களை உன் வாயினாலே அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி நீ அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறாய். உன்னுடைய வியாதிகள் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் கடன் பிரச்சனைகள் மாறப்போகிறது. ஏன் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்? என் களஞ்சியத்தில் தானியம் இல்லையே, விதையும் இல்லையே, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாயா? உன் களஞ்சியத்தை அவர் நிரப்புகிறவராய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. யோபில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். இங்கே பார்க்குறோம், எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீங்களோ புறஜாதிகள் மத்தியில் உங்களை நிந்தையாக வைக்காமல் நான் உனக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்து நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியாக்குகிற காரியத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். எதுவுமே இல்லாத சூழ்நிலை தான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை தேவன் உன் வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்லி நீ யோசிக்கிற காரியங்கள் அனைத்திலும் தேவன் உன்னை மகிமைப்படுத்த போகிறார். ஏன்னா உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் விதமாக ஆண்டவர் உன்னை திருப்தியாக்கி நடத்தப் போகிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும்போது தேவன் இந்த நாளில் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்கப் போகிறார். உன் வேதனை, துன்பம், நெருக்கம், வியாதி, கடன் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தும்படியான காரியத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த மாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய், அநேகரே ஆண்டவரே போஷிக்கிற மாதமாய் காணப்பட உதவி செய்யுங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கப்பா, பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லி இந்த மாதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை பசியோடு இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய காரியங்களை அனைத்தையும் நீ செய்து அவர்களை திருப்தியாக்கி நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அவருடைய வேதனைகள், கண்ணீர்கள், புலம்பல்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை, திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி பயங்கரமான காரியத்தை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.